ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மினி vlog பார்க்கலாமா? 16th of May சாட்டர்டே. அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் வெளியில் தான் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கி என்னென்னலாம் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேறு எங்கே கருப்பு மூவிக்கு தான் நம்ம அண்ணன் படம் ரிலீஸ் ஆகிறது, அதை ஃபஸ்ட்டு பார்க்காமையா காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு வேலையாக மூவிக்கு கிளம்பியாச்சு. 11 o'clock ஷோ. நான் இது வரைக்கும் எந்த மூவியுமே ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த மூவிக்காச்சும் போகணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஒர்க் இருந்ததுனால இதுக்குமே போக முடியல. சரி, நெக்ஸ்ட் மூவிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் மந்த்தில் இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் என்ன படம் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுலேயும் அந்த மூவியில் வர ஒரு முக்கியமான சீன், அந்த சீனுக்காகவே நான் இன்னொரு டைம் மூவி பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அது என்ன சீன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து நானே, என் தங்கச்சி, ஸ்டீவ் 3 பேரும் மட்டும்தான் போயிருந்தோம். மூவிலாம் பார்த்து முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து சென்னை கிளம்பியாச்சு ட்ரெயினில். ஆக்சுவலாக ஒரு 1 டே ஃபுல்லாக வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்குமே ஃபஸ்ட்டு சென்னை போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணது வந்து பாரிஸ்க்கு போயிட்டு ஷாப்க்கு தேவையான பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு சென்னை போகலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கருப்பு மூவியும் ரிலீஸ் ஆக போதில், சரி நம்ம அப்படியே ஒரு டே அவுட்டாக பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான். சென்னை சென்ட்ரல் போய் இறங்கவே ஒரு 4 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம சாருக்கும் மேடம்க்கோ வண்டியிலே போயிட்டு பழக்கமாயிட்டு ட்ரெயினில் இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே ஒரு 2 பேரும் ஒரு வழி ஆயிட்டாங்க. வெயிலில் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு இதில் எங்கேருந்து போய் பாரிஸை சுற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏசி இருக்கிற இடமா போகணும்னு சொல்லிட்டு சென்ட்ரலில் இறங்கி நம்ம மெட்ரோவில் போயிட்டு வடபழனி ஃபோரம் போயிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்து இங்கே உங்களுக்கு ஏசி காற்று வாங்க இங்கேருந்து வடபழனிக்கு ஃபோரம் மாலுக்கு அதுவும் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க இங்கே இருக்க ஸ்பென்சர் பிளாஸா போகலாம்னு 2 பேரையும் இழுத்துட்டு போயாச்சு. வெயில் குறைய ஒரு 1 hour தான் இருக்குது, அதுக்கு 2 பேருக்கும் இவ்வளோ பில்டப். உங்கள் 2 பேரும் தொல்லை என்னால் தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பென்சர் பிளாஸா போயாச்சு. இந்த ஸ்பென்சர் பிளாஸாவும் என்னால் மறக்கவே முடியாது. ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு அட்மிஷன் போட்டுட்டு இருக்க டைமில் நாங்கள் ஃபஸ்ட்டு போன மால் இதுதான். நான், என் ஃப்ரெண்டு எல்லாருமே அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த எஸ்கலேட்டர்லாம் வந்து ஏற கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து பழகினது. இந்த மால்லையும் நிறைய மெமரிஸ் இருக்குது. மாலில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷாப்பிங்காக பண்ண போகிறோம், சும்மா வேடிக்கை தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு கொஞ்ச நேரம் அங்கேயே சுற்றிட்டு, என் தங்கச்சிக்கு ரோஸ் மில்க் வேணும் அப்படின்னு சொன்னா. ஸோ அங்கே இருக்கிற ஒரு கடையில் ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்டு, என் தங்கச்சி ஒரு சின்ன ஸ்டட் மாதிரி வாங்கியிருந்தா, அது 200 rupees. அது மட்டும் வாங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாரிஸ் கிளம்பியாச்சு. ஸ்பென்சர்லேருந்து அப்படியே அங்கே ஆட்டோ ஏறியாச்சு. அங்கே போயிட்டு எங்களோட வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு அங்கேயே எதனா சாப்பிடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். அங்கேயுமே செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி நம்ம பீச்சுக்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி பீச்சுக்கு போயாச்சு. நான் ஃபர்ஸ்ட் இப்போ தான் பார்க்குறேன் இவங்கள. நான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே டக்குன்னு பார்த்த உடனே சிலை அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் என் தங்கச்சி சொன்னா, அது சிலை இல்லடி, மனுஷன் டீ அப்படின்னு சொல்லி. அன்றைக்கி ஃபுல்லாகவே நாங்கள் ஸ்நாக்ஸாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். தேட்டரில் பாப்கார்ன் அந்த மாதிரி சாப்பிட்டு, அப்புறம் ட்ரெயினில் வரும்போது சமோசா, அதுக்கப்புறம் நடுவில் எதுவுமே சாப்பிடல. இங்கே வந்து ஸ்டீவ் வந்து ஒரு எக் ரோல் வந்து வாங்கினா. நானும் என் தங்கச்சியும் இந்த பானிபூரியும் அதுக்கப்புறம் மசாலா பூரியும் வாங்கியிருந்தோம். பசினால தலைவலியே வந்துருச்சு எங்களுக்கு. இந்த மீம்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, வீக்கெண்டில் பீஸ்ஃபுல்லாக வெளியில் போகலாம் அப்படின்னு நினைப்போம். வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ளே நம்ம பீஸ் எல்லாம் காலி ஆயிடுது டயர்டில். இதாச்சு அன்னைக்கு எங்களோட நிலைமையும். எனக்கு வந்து ஆக்சுவலாக சென்னை போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அங்கே எங்கே போகிறோம், யூஸ்ஃபுல்லாக எதனா பண்ணுறோமா அப்படின்றது இல்லை. ஆனால் வந்து சென்னை போகணும். அது வந்து சும்மாவே சுற்றிட்டு இருந்தாலும் சரி, நாங்கள் இன்னைக்கு பண்ண மாதிரி இந்த ட்ரெயினில் போகிறது, ஆட்டோவில், அப்புறம் மெட்ரோவில், இந்த மாதிரி பீச்சுக்கு போகிறது, அப்புறம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது, இதுவே நிறைய ஹாப்பினஸ் கொடுக்கும். நாங்கள் வந்து பீச்சுக்கு போனது தான் பேர். ஆனால் பாதி வழியிலே நின்றுட்டோம். இன்னும் அவ்வளோ தூரம் போகிற அளவுக்குலாம் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நாங்கள் பண்ணல. ஆனால் இந்த வெயில்னால ஃபுல் எனர்ஜியும் காலி ஆயிடுது. அப்புறம் பாதி வழியில என் தங்கச்சி வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கேட்டா, அது வாங்கிட்டு ஸ்டீவ் வந்து வெளியில வந்து ஒரு டீ குடிச்சிட்டு அவ்வளவுதான் அப்படியே அங்கிருந்து கிளம்பியாச்சு. திரும்பியும் பீச்ல இருந்து சென்ட்ரலுக்கு ஆட்டோ பிடிச்சிட்டு அங்கிருந்து பெர் ஹெட்டுக்கு 30 rupees கேட்டாங்க. அப்படியே ஏறி சென்ட்ரல் போயாச்சு. நாங்க ரிட்டர்ன் டிக்கெட் தான் எடுத்துட்டோம். அட்லீஸ்ட் எனக்கு சென்ட்ரலுக்கு போயாச்சு எதனா டிஃபன் மாதிரி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டா, இல்ல வாங்க ஃபாஸ்ட் இருக்கு, தங்கச்சி தான் முக்கியமா, திருவள்ளூர்ல போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நான் வீட்டுக்கு தான் வந்து சாப்பிட்டேன். இந்த ட்ரெயின் ஃபாஸ்ட்லயும் உட்காரத்துக்கு இடம் கிடைச்சதா, லாஸ்ட்ல கூட்டிட்டு போனாங்க. அங்கேயும் சுத்தமாக சீட் கிடையாது. லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல மட்டும் சீட் இருந்துச்சு. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரையும் அங்கே அனுப்பிட்டு, அவன் ஸ்டீவ் மட்டும் ஃபுல்லாக திருவள்ளூர் வரைக்கும் நின்றுட்டே தான் வந்தான். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. எங்களோட வீக்கெண்ட் இப்படி தான் போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டே அவுட். ஸோ எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பாய் ஃப்ரெண்டும் அப்புறம் உங்கள் தங்கச்சியும் இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் இன்னொரு மினி vlogல பார்க்கலாம். டாடா பாய்.